இன்னைக்கு வந்து நம்ம குவிக் சீரீஸ்ல பார்க்க போறது வந்து கல்யாண சாம்பார். சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். குவிக்கான ஒரு கல்யாண அரைச்சி விட்ட சாம்பார் பண்ண போகிறோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் நீட்டாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 முருங்கைக்காய், அதுக்கப்புறம் வந்து ஒரு பாதி முள்ளங்கி. ஒரு 3-4 பேருக்கு பண்ணுறதுனால நான் கம்மியாக பண்ணுறேன், உங்களுக்கு வேணால் அளவு கூட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கேரட்டு, அப்புறம் மஞ்சப்பொடி, உப்பு. மஞ்சப்பொடி எதுக்குன்னா இந்த முள்ளங்கியில் ஒரு ரா ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் வரும், அதை எடுக்கிறதுக்காக வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இது ஆக்சுவலாக, அதுக்காக மஞ்சப்பொடி. அதுக்கப்புறம் வந்து இது வந்து தேங்காய் வறுத்தரைச்ச பொடிக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, பாருங்க. இதை அரைச்சிக்க போகிறோம். புளி வந்து ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் கரைச்சி வச்சுருக்கோம். ஒரு சின்ன டம்ளர் தோரம்பருப்பு மஞ்சப்பொடி போட்டு வெந்து கொட்டி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா கொத்தமல்லி போட்டால் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். பெருங்காயம், கடுகு, வெந்தயம், கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, தாளிக்கிறதுக்கு ஆயில். வாங்க ரெசிபிக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். இன்க்ரீடியன்ஸ் மட்டும் இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன். கல்யாண வீட்டு சாம்பார், பரங்காய், அப்புறம் வந்து பூஷ்ணிக்காய், நீங்கள் என்ன வேணால் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பட் முள்ளங்கிங்கிறது வந்து ஒரு நீர் கரிகாய். இது இந்த வெய்ய காலத்தில் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஹாட் சம்மருக்கு. அதனால இதை நான் சேர்த்துருக்கேன். ஆனியன் அதே மாதிரி தான், இட்ஸ் அ கூலண்ட் ஆக்சுவலி. இப்போ வந்து மிக்ஸ்டு கல்யாண சாம்பாருக்கு தேவையான பொருட்கள்: 2 கீரின பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், 2 முருங்கைக்காய், ஒரு ஹாஃப் முள்ளங்கி தோல் சீவி நறுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கேரட்டு, மஞ்சப்பொடி, உப்பு, அரைச்சிக்கிறதுக்கு வறுத்தரைச்ச பொடி, அப்புறம் தேங்காய், அப்புறம் கொத்தமல்லி, அப்புறமா வந்து புளி, ஒரு சின்ன லெமன் சைஸ் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சின்ன டம்ளர் பருப்பு மஞ்சப்பொடி போட்டு வெந்து கொட்டி வச்சிருக்கேன். ஆயில் வந்து தாளிக்கிறதுக்கு பெருங்காயம், கடுகு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு. வாங்க பண்ணலாம். இப்போ எண்ணெய் காஞ்சுன்னு இருக்கு. இதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் போட்டுக்கலாம். அப்படியே பெருங்காயம் போட்டுக்கலாம். இது வெடித்த உடனே நம்ம வெங்காயம் போட்டு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். அதிலே முள்ளங்கி கேரட் போட்டு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இது நல்லா தாளிச்சாச்சுங்க. இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்க தேவையான உப்பு, அப்புறம் வதங்கின உடனே லைட்டாக முள்ளங்கி போட்டுக்கலாம். வதங்கின உடனே லைட்டாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதுலேயே மஞ்சப்பொடி போடலாம். இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா முள்ளங்கி வந்து நல்லா வேகணும், இல்லைனா சாம்பார் 101% நல்லா இருக்காது. ஸோ இது நல்லா வேகிற வரலையும் நம்ம இதை மூடி வச்சிடலாம். நல்லா வெந்தப்புறம் நம்ம வந்து கரிகாய் வெந்தப்புறம் இந்த புளி தண்ணியில் அந்த கரிகாயை மறுபடியும் கொதிக்க விட்டுட்டு வறுத்தரைச்ச பொடி அந்த தேங்காய் அரைச்சி விட்டுட்டு அது கொதிச்ச உடனே பருப்பு போட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்க போனோம். ரொம்ப அருமையாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். கொதிச்சப்புறம் பார்க்கலாம். வெந்துட்டு பாருங்க. இப்போ வந்து இந்த புளி தண்ணியில் விட்டுடலாம். வாழ்வியலை கட்டமைத்த வள்ளுவர் அந்த ப்ராஜெக்டுக்கு வந்த எல்லாருக்கும் தெரியும் நான் என்ன அவுட்புட் கொடுத்தேன்னு. ஸோ திருவள்ளுவரின் அடிச்சுவடுகள் ப்ராஜெக்டில் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சாம்பார் முடிச்சுட்டு பார்க்கலாம். இது நல்லா கொதிச்சுடுத்துங்க. இப்போ இந்த கல்யாண சாம்பாருக்கு இதில் தேங்காய் வறுத்தரைச்ச பொடி இருக்குது, இதை அப்படியே போட்டுடலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்ச உடனே பருப்பு போட்டு இறக்கி கொத்தமல்லி தூவினா கல்யாண சாம்பார் ரெடி டு சர்வ். ஸோ இது கொதிச்சுடுத்துங்க. இப்போ பருப்பு வந்து மசிச்சது அதில் போட்டுடலாம். கொதிச்சப்புறம் சர்விங் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது மேலே கொஞ்சம் போட்டுக்காங்க. அப்புறம் டிஸ்பிளே கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அந்த உடனே இறக்கிட வேண்டியதான். வாங்க இன்னைக்கு கல்யாண சாம்பாரோட வெட்டிங் டே சமையல் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து களத்துக்கு பருப்பு, நெய், கோவக்காய், ஆலு, ஆனியன்லாம் போட்டு கறி, சுட சுட சாதம், அதுக்கப்புறம் ரவா லாடு, அப்புறம் புடலங்காய் பொரிச்ச கூட்டு தொட்டுக்கிறதுக்கு, அப்புறமா வந்து மிக்ஸ்டு சாம்பார், முள்ளங்கி, கேரட்டு, வெங்காயம், முருங்காலாம் போட்டு மிக்ஸ்டு சாம்பார். வாங்க சாப்பிட்லாம். இது வரையும் நம்ம சேனலாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருவள்ளுவரின் அடிச்சுவடுகள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வந்து உங்களுக்காகவும் உங்களை சுற்றியும் உங்களுடனும் வேலை செய்பவர்களை நிச்சயமாக நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்து ரெக்கக்னைஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த சாம்பார் ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது கல்யாண பந்திகளில் பரிமாறப்படுற பிராமின் ஸ்டைல் சவுத் இண்டியன் மிக்ஸ்டு அரைச்சி விட்ட சாம்பார். தேங்க்யூ. சீசனோட ஃபர்ஸ்ட் ப்ளூம் இது.